ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமானே சொல்லலாம். இந்த ட்ராமாவோட பேர் டாஸ்லிங். இந்த ட்ராமாவில் காதல், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே கலந்துருக்கும். சரி, போதிய அளவு பேசியாச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் அவங்க அங்கிள் கூட காரில் வந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் கேட்குறா, அப்பாவுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அங்கிளோ, நீ அப்பாவை பற்றி கவலைப்படாதம்மா, அப்பா விசாரணைக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, திரும்பவும் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினியோ, அம்மாவுக்கு நான் ஃபாரின்ல போய் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவங்களோட லட்சியம்னே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயினி பேசிட்டு இருக்கா. உடனே அங்கிளோ, கொஞ்ச நாள் தாம்மா எல்லாமே சரியாயிரும், உன்னோட விசா எல்லாமே முடக்கி வச்சிருக்காங்க, உனக்கும் தெரியும்ல, கொஞ்ச நாள் அத்தை வீட்டில் எல்லாம் சரியானதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் காரும் ஜிபிஎஸ் கட் ஆகி அப்படியே நிற்கிது. எனக்கு வழியும் தெரியாதே, எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே 2 பசங்க ஒருத்தனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவனும் பைக்கில் சந்து பூந்தெல்லாம் பூந்து பூந்து போகிறான். கரெக்டாக இந்த 2 பசங்க ஹீரோ வீட்டு வாசல் கிட்ட வந்தோடனே ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு அந்த பையனை துரத்திட்டு போகிறானுங்க. ஹீரோயின் நிற்கிற அதே இடத்துல தான் கொஞ்சம் தள்ளி அந்த பையனும் வண்டியை போட்டு துப்புன்னு போகிறான். ஹீரோவோ அவனை மடக்கி பிடிச்சி, எங்கடா ஃபோனு, உன்னோட டீச்சர்கிட்டயே இந்த ஃபோனை திருட்டி உனக்கு கொஞ்சம் கூட வைக்க இல்லையா அப்படின்ற மாதிரி கல்லெடுத்து அப்படியே தலையில போட போறான். அவனும் பயந்துட்டான், விட்டா எங்க போட்டுருவானோ அப்படின்ற மாதிரி. சரி இரு தரேன்னு சொல்லிட்டு அவன் திருடின போனை எடுத்து ஹீரோ கிட்ட தரான். ஹீரோவோ, டே என்ன கருமண்டா இது, ஃபேண்ட்டுக்குள்ளேயே வச்சிருப்பேன், நான் வாங்க மாட்டேன். ஹீரோவோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட கை காமிக்கிறான். அவனோ இன்னொருத்தங்கிட்ட கை காமிக்கிறான், வாங்கடா அப்படின்ற மாதிரி. அவனுக்கும் வேற வழியே இல்லை, அவனோட பனியன்லயே அந்த போனையும் எடுத்து வச்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே கார்ல உட்காந்துட்டு ஹீரோயினி பாத்துட்டு இருக்கா. கார்ல இருந்து கீழே இறங்கி வரா. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோ, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி வேணே வம்பளுக்குற மாதிரி கேட்கறானுங்க. ஹீரோயினியோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயினியோட அங்கிளும் வராரு. இங்க பக்கத்துல நான் ஒரு அட்ரஸ்க்கு போனோம், வழி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. உடனே ஹீரோவோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினி பார்த்துட்டு வழியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல ஹீரோட ஃப்ரெண்டோ அந்த காசு அப்படியே வாங்கி வச்சுக்கிறானுங்க. ஹீரோவோ, டே கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்ட்ஸுங்களோ, டே சும்மா இருறா, அவர்கிட்ட மினி ஏடிஎம்மே இருக்கு, ரொம்ப இருக்கு, கொஞ்சம் கிள்ளி தராரு, அப்புறம் என்ன விடு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அதே நேரத்துல ஹீரோ பாக்குறதுக்காக ஒருத்தர் வராரு வண்டியில. அதாவது அந்த கிராமத்துல கால் டாக்ஸி மாதிரி ஓட்டிட்டு இருப்பாரு. எங்கடா போனு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையன் திருடினது இவரோட போன் தான், இவன் தான் பத்திரமா அதை வாங்கி கொடுத்துருப்பான். அவர் சொல்றாரு, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே சுத்திட்டு இருப்ப, உன்னோட படிப்பை நீ மேற்கொண்டு படிக்கணும், அடுத்து காலேஜ் நல்ல காலேஜ்ல சேர்ந்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவோ அப்படியே கண்டும் காணாத மாதிரி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு, உங்க அம்மாவுக்கு பண தேவை இருக்கு, அதுக்காக தானே உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் படிப்பையும் விட்டுறாத, கொஞ்சம் படி அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஹீரோவோ, என்ன பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டீங்களா என்ன, இப்படி அறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறான். நீங்கள் இப்படியே பேசிட்டே இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஒரு லேடியோ ஒரு கிளப்ல உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு மேக்கப் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க தான் ஹீரோட அம்மா, அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோட அம்மாவோ, ஓ அதுவா, இன்னைக்கு ஊர்லேருந்து எங்கள் சொந்தக்காரங்க வராங்க, அவங்க பெரிய பணக்காரங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து தங்குறதுக்காகவும் வந்திருக்காங்க. இங்கே வந்து தங்க போகிறது அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா இப்போ தான் ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க, பாவம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கவங்களும் சும்மாவே இல்லாமல் உசுப்பத்தி விடுற மாதிரி, அப்படின்னா உன்னோட கடன் எல்லாமே அடைஞ்சிரும், பண தேவை உனக்கு இருக்கவே இருக்காது அப்படித்தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அம்மாவோ, அதுவும் உண்மைதான், அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்னோட வீட்டையே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கும் அவங்க சரின்னு இருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லிடுறானுங்க, ஹீரோயினி வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஹீரோட அம்மாவுக்கும் அப்படியே பெருமை தாங்கலை. ஏன்னா அந்த பொண்ணு சிட்டியிலேருந்து வந்திருக்கு, பெரிய பணக்கார குடும்பம், பட்டாசு வெடிச்சு அந்த பொண்ணு அப்படியே வரவேற்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் வேண்டா வெறுப்பா அப்படியே கார்ல இருந்து கீழே இறங்குறா. அவளுக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கல. சுற்றி முற்றி பார்க்குறா, அந்த தெரு வீடெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இது ஒரு மாதிரி மூக்க போட்டுட்டு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கா. அதே நேரத்தில் அதே இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவோ,
இவ தான் என்னோட மருமக, அதுவும் சிட்டிலேருந்து வந்திருக்கா, பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் அங்கிள் கிட்ட பேசிட்டு அவரை வழி அனுப்பிச்சு விடுறா. ஹீரோயினியும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு கவர் எடுத்து நீட்டுறா. என்னங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோட அம்மாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வெறும் 30,000 தான் இருக்குது. என்னம்மா 50,000 தரேன்னு சொன்னீங்க, வெறும் 30,000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹீரோயினியும் இந்த வீட்டுக்கு இது ரொம்ப அதிகம், 20,000 தான் தரதா இருந்தது, ஏதோ போனால் போதுன்னு தான் நான் 10,000 எக்ஸ்ட்ரா தந்திருக்கேன், சர்வீஸை பொறுத்து வேணுங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவோட அம்மாவும் அப்படியே ரூம் அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. இதுதான் நீ தங்க போகிற இடம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன 2 பெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஓ அதுவா, இந்த இடத்துல என் பையன் தங்குவான், நீ அந்த பக்கம் தூங்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஒரே ரூமில் எப்படி தங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, நடுவில் தான் இந்த ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் அப்படியே காமிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு வேற வழியும் இல்லை, வேண்டா வெறுப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோ அம்மா கிட்ட என்னம்மா இது, வீட்டை போய் லார்ஜ் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் அந்த பொண்ணுக்கு ரெண்ட் விட்டுட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறா. உடனே அம்மாவோ டே எதுக்கு இப்படி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்க, இந்த பொண்ணோட அம்மா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் மாசமா இருக்கும்போது நீ வயிற்றுல இருக்கும்போது நமக்கு பண உதவி எல்லாம் கொடுத்து நம்மளை அப்படி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்மள்ட்ட எந்த கான்டாக்டுமே இல்லாதவங்க திடீர்னு வந்திருக்காங்கன்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை இருக்கும், தயவு செஞ்சு அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா ஒரு குட்டி அட்வைஸ் போடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயினியும் அப்படியே மேலேருந்து கீழே வரா. அம்மா இங்கே எங்கே டாய்லெட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் வெளியில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன வெளியிலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஆமாம் பொது டாய்லெட் தான், பொதுவாக தான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ஹீரோட நம்பரை கொடுக்குறான். ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி பேப்பரை நீட்டுறான். ஹீரோயினியும் அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஹீரோவும் ஃபோன் நம்பர் அப்படியே டேபிளில் வச்சுட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினியும் தூங்கி எந்திரிச்சு வரா. தோட்டத்தில் அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னம்மா எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. உடனே ஹீரோயினியும் அம்மா நான் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன், அத்தையோட பையனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் தலையும் அவன் மூஞ்சியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே அம்மாவோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, இதெல்லாம் வெறும் கனவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளோட கையை பிடிச்சிட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தா அது கனவு. ஹீரோ வந்து ஹீரோயினி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினி படார்னு எந்திரிச்சிடா. என்னடா சொல்லாமல் கொல்லாமல் அதுவும் என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே ஹீரோவோ அதுவா எங்கள் அம்மா உன்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க, வரியா அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்றான். சரி சரி நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் அப்படியே கீழே வரா. ஹீரோவோட அம்மாவோ இந்தம்மா கறியெல்லாம் நல்லா இருக்கு, எடுத்து சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி கறி பீஸ் வைக்கிறாங்க. உடனே ஹீரோயினியும் இதெல்லாம் கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். ஹீரோட அம்மாவும் சரி பரவாயில்ல விடுமா, இந்த சிப்பி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சிப்பி எடுத்து கொடுக்குறாங்க. அதை மொந்து பார்த்துட்டு இவளுக்கு அது சாப்பிடும் போல தோணவே இல்லை, ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வருது. ஏன்னா இவெல்லாம் இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டது கிடையாதுல்ல. சரி சரி இந்தாங்க அக்ரிமெண்ட், இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறான். ஹீரோவுக்கு கோவம் வருது. என்னது இது, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோயினியோ அதுவா இது என்னோட சேஃப்டிக்காக, என்கிட்ட ஒரு காப்பி இருக்கட்டும், இந்தாங்க உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஹீரோவுக்கு அப்படியே கோவம் அப்படியே கண்ணை மூடிட்டு வருது. என்னம்மா இது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கா. உடனே அம்மாவோ வேற என்ன பண்ண சொல்ற நீ, நம்ம கிட்ட பணம் இல்லை, அதை விட முக்கியமானது நம்ம தேவைக்கு அதிகமாக செலவு அதிகமாக இருக்குது. இதோ பாட்டி இருக்காங்க பாரு, அவங்களுக்கு பக்கவாதம், நடக்கவே முடியாது, அவங்களோட ட்ரீட்மெண்ட் இருக்குது, சுற்றியும் கடன் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த வருமானம் வந்தால் ஏதாவது செலவுக்காகும்னு நினச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினி அப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அம்மாவும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு ரூம்ல இருந்து சத்தம் கேட்குது. ஹீரோவோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அது ஹீரோவோட பாட்டி. ஹீரோவோ என்ன பாட்டி ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி போய் உதவி செய்கிறான். ஹீரோயினியும் கீழே வந்து தரன்னு அவங்க என்ன அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவோ அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுது பாட்டி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பாட்டியோ புது இடம் இல்லைப்பா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிருது. ஹீரோயினி இதான் கேப்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிடுறா. ஹீரோயினி அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கா. என்னோட லேப்டாப்பை நான் ஸ்கூல்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே நெட்வொர்க்கே கிடைக்கல, அடிக்கடி கரண்ட்டு வேற கட் ஆகுது, இந்த ஏரியாவே கசகசன்னு இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிட்டே இருப்பான். பின்னாடி ஹீரோவோ மெழுகுபத்தி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினியோ ஒரு வேளை கேட்டிருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட்டோடவே பார்க்குறா. ஹீரோயினியும் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருப்பா. கரெக்டாக லைட்டு போயிடுது, அதாவது ஃபீஸ் போயிடுது. இவ அப்படியே பயந்துடுறா. ஹீரோ தான்
சேர் எடுத்து போட்டு லைட்டை மாட்டிட்டு இருக்கான். அந்த பழைய லைட்டை ஃபீஸ் பண்ண லைட்டை எடுத்துட்டு புது லைட்டை மாட்டணும். கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறான். ஹீரோயினியும் என்னால் முடியாது, உன்னோட வேலையே நீயே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவுக்கு அவ்வளோ கடுப்பு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு லைட்டை மாட்டி விட்டு சேரில் வந்து உக்காந்துக்கிறான். இங்கே ரொம்ப கொசு கடிக்குதில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறான். ஆமாம் ஆமாம், கொசுவெல்லாம் உன்னோட விருந்தாளிங்க, நல்லா கடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறான். சரி சரி, என் கூட சண்டை போட்டது போதும், எனக்கு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு காமி அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே ஹீரோவும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். என்னது பாத்ரூம் இவ்வளோ நாத்தடிக்குது, இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இதிலெல்லாம் நான் குளிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமை பாரு எவ்வளோ பெரிய ஓட்டை அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காக காரணத்தை சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ இங்கே தங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியோ அட்லீஸ்ட் ஒரு சோப்பு ஷாம்பாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவோ நாங்கள்லாம் வெளியில் போனோன்னா வாங்கிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியோ டே எனக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாதுரா, சரி சரி இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வாஷ்ரூம் எல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றி ஷவரில் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா ஹீரோயினி குளிக்கிறத யாரோ அந்த ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் கரெக்டாக பார்த்து பயந்துடுறா. இவளோட சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓடி வந்து பார்க்குறான். என்னது இது, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறா. உடனே ஹீரோயினியும் அங்கே யாரோ இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி பாத்ரூமை காமிச்சு கை காமிக்கிறான். ஹீரோவும் ஓடி போய் பார்க்குறான். ஹீரோயினியோ யாரோ இருக்காங்க தானே, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. ஆமாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பம்பூச்சியை காமிக்கிறான். ஹீரோயினியும் அப்படியே பயந்துடுறா. விடு 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 அப்படின்னு. இங்கே ஒன்றுமே சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே போறா. ஹீரோயினி இந்த பக்கம் படுத்துட்டு இருப்பா. ஹீரோவும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் வருவான். ஹீரோயினியும் நீயும் இங்கே தான் தூங்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோவோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நீ இங்கே படு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும் அங்கே போய் படுத்துக்கிறான். ஹீரோயினியும் இந்த பக்கம் காலையில் நல்லா தூங்கிட்டு இருப்பா. தெருவில் ஆச்சா புச்சான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹீரோயினியோ மாடியிலேருந்து ஒரு கத்துவா பாருங்க. மரியாதையா இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறீங்க, அப்படி இல்லாட்டி நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. தெருவில் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க தான். இதெல்லாம் கேட்ட உடனே இந்த பொண்ணு இது இப்படி பேசிட்டு இருக்கு, நம்ம வியாபாரம் தானே பண்றோம், இதுக்கு எதுக்கு போலீஸை கூப்பிடுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே வரும்போது காலு ஸ்லிப் ஆகி படியிலேயே தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. ஹீரோவோ சத்தத்தை கேட்டு வந்து பார்க்குறான். அதே நேரத்தில் ஹீரோவோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னம்மா இது மூஞ்சி ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹீரோயினியோ ஃபோன் எடுத்து பார்க்குறா. என்னது இது, என் மூஞ்சிக்கு என்னாச்சு, அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்ததுனால என் காலு அப்படின்ற மாதிரி கத்துறா. ஹீரோட அம்மாவோ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா, கொசு கடிச்சிருக்கு, அதனால தான் மூஞ்சி உனக்கு அப்படி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும், க்ரீம் போடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினியோ ஆச்சா பூச்சான்னு குதிக்கிறா. இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோவோ சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஹீரோயினியோ இல்லை நான் ட்ரெஸ் மாற்றணும், இப்படியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அடி வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போகிறான். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினி பெட்டிலே உட்கார வச்சிடறான். ஹீரோயினியும் டே இது என்ன இடண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே ஹீரோவோ இதுவும் இந்த ஊர்லேயே ரொம்ப பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், நீ கவலையே படாத, உனக்கு நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். டாக்டரும் வந்துடுறாரு. டாக்டரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினியும் டாக்டர் என் மூஞ்சியை பாருங்க, முகம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு நீங்கள் சிடி ஸ்கேன் எடுங்களேன் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு அவளுக்கு. டாக்டரும்மா கொஞ்சம் நிறுத்துமா, கண்ணை தர அப்படின்ற மாதிரி கண்ணில் லைட் அடித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அது வெறும் கொசுக்கடி தான், கொசு கடிச்சதுனால உனக்கு அலர்ஜி மாதிரி ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை, நான் க்ரீம் தரேன் அதை போடுன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயினியும் எனக்கு அது மட்டும் இல்லை, காலு ஸ்லிப் ஆயிடுச்சு, காலை பாருங்களேன், காலை என்னால் தூக்கவே முடியல, நீங்கள் வேணால் காலுக்கு ஸ்கேன் பண்ணி வேணால் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. உடனே டாக்டரோ நான் டாக்டரா நீ டாக்டரா, இது படியிலேருந்து கீழே விழுந்திருப்பில்ல, அதான் சுளுக்கு பிடிச்சிருக்கோம், லேசாக அடியும் பட்டிருக்கு, மருந்து போட்டு கட்டு போட்டால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாக போயிடும், நீ கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி டாக்டர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோயினியோ என்ன அவ்வளோதானா, ஸ்கேனு ட்ரிப்பு இந்த மாதிரி எதுவுமே கிடையாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே அவரும் எதுவுமே இல்லை, அந்த பொண்ணுக்கு நீ போய் மருந்து போட்டுடுவா அப்படின்ற மாதிரி மருந்தெல்லாம் ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோவும் மருந்தெல்லாம் போட்டுவிட்டு ஹீரோயினியை தூக்கிட்டு போறான். ஹீரோயினி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பாட்டி ரூம்ல இருந்து என்னமோ சத்தம் கேட்குது. ஹீரோயினியும் கதை ஓப்பன் பண்ணிட்டு பாக்குறா. பாட்டி கீழே ஏதோ விழுந்திருக்கும் போல, அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி தான் அதை எடுத்து தரா. பாட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே பாட்டியும் நான் நல்லா இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினி ஹோட்டலுக்கு வரா. அதே ஹோட்டலில் தான் ஹீரோவோட அம்மா சூதாட்டம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினியை பார்த்த உடனே என்னம்மா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினியும் இல்லை
ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே யார் முதலாளி, அவங்க கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. சொல்லுமா, நான் தான் முதலாளி அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல் முதலாளியே வராங்க. அவங்களே ஆர்டர்லாம் எடுக்கிறாங்க அவங்க கையாலேயே. ஹீரோயினியும், எனக்கு காலையில் நல்ல ப்ரோட்டீனாக சத்துள்ள உணவு வரணும், அது மட்டும் இல்லாமல் அது குறிப்பாக வெஜ்ஜாக இருக்கணும், ஹெல்த்தியான ஐட்டமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கா. உடனே அந்த ஹோட்டல் ஓனரோ, அதெல்லாம் இங்கெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினியும் ஃபோன் எடுத்து பே பண்ணிடுறா. உடனே அந்த ஓனரோ, பரவாயில்ல பே பண்ணிட்டீங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்டர் செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்ரூமோட அந்த டோரை சரி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹீரோயினிக்கு ஒரு பார்சல் வருது. அதை வாங்குறதுக்காக ஹீரோயினியும் போயிட்டுருப்பா. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அந்த பார்சலை கொடுக்குறவன் ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோ கிட்டேருந்து ஃபோனை திருடிட்டு போயிருப்பான்ல, அவன் தான். பார்சலை கொடுத்துட்டு ஹீரோயினி ஜிபே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பரவாயில்ல சொல்லலாம், இருக்கட்டும்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினியும் அந்த பார்சல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதே இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். நீ எல்லாருக்கூடையும் இந்த மாதிரி இயல்பாக பழகிட்டு இருக்காது, வந்துட்டு போன ஒரு பையன் ஒரு மாதிரி, கொஞ்சம் பார்த்து கவனமாயிரு அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக அட்வைஸ் தான் பண்ணுறா. ஹீரோயினியும் உன் வேலையை நீ பாரு அப்படின்ற மாதிரி மூக்கை உடச்சி விட்டுறா. இந்த பக்கம் ஹீரோயினியும் அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் கீழே சத்தம் கேட்குது. ஹீரோயினிக்கு வரும் பாருங்க கோவம். இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க என்னதான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அம்மாவோ பையனை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் எதுக்குப்பா செலவு பண்ணிட்டு இருக்க, காசு இல்லாத நேரத்தில் ட்ரெஸ்ஸு மேக்கப்புக்குன்னு எவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. விறுவிறுன்னு மேலேருந்து கீழே வந்து ஹீரோட அம்மா அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஹீரோவுக்கும் எரிச்சலாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.